லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் மிகப்பெரிய இரட்டை நிலநடுக்கங்கள் அடுத்தடுத்து ஏற்பட்டதில் தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள் நிலை குலைந்துள்ளன. ரிக்டர் அளவுகோலில் 7.2 மற்றும் 7.5 என இந்த நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன. இந்த அதிர்வுகளால் கரிபியன் தீவு பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு பின்னர் வாபஸ் பெறப்பட்டது. அதிகாரப்பூர்வ உயிரிழப்பு விவரங்கள் இன்னும் வெளியிடப்படாத நிலையில் இந்த இயற்கை பேரிடரால் 10,000 முதல் 1,00,000 வரை உயிரிழப்புகள் நேரிட்டிருக்கலாம் என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மதிப்பிட்டுள்ளது. தலைநகர் கராகஸ் முழுவதும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வணிக வளாகங்களும் சீட்டுக்கட்டுகளைப் போல சரிந்து விழுந்ததால் ஒட்டுமொத்த நகரமும் தூசு மண்டலமாக மாறியுள்ளது. வீதிகளில் மக்கள் அலறியடித்தபடி ஓடியதாகவும் இடிபாடுகளுக்குள் தங்களின் உறவினர்களை தேடி மக்கள் தவிப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நகரின் முக்கிய பகுதிகளில் மீட்பு குழுவினர் தன்னார்வலர்களுடன் இணைந்து இடிபாடுகளை அகற்றி உயிருக்கு போராடுபவர்களை மீட்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தின் வீரியத்தால் வெனிசுலாவின் மிக முக்கிய சர்வதேச நுழைவாயிலாக திகழும் சைமன் பொலிவர் சர்வதேச விமான நிலையம் பலத்த சேதமடைந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கடலோர பகுதியான லா குவைராவில் உள்ள விடுதிகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் தரைமட்டமாகியுள்ளன. நிலநடுக்கத்தை தொடர்ந்து 4.9 முதல் 6.4 ரிக்டர் அளவிலான 20க்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் வீடுகளுக்குள் செல்ல அச்சமடைந்து வீதிகளிலேயே தஞ்சமடைந்துள்ளனர். நாட்டின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு வெனிசுலாவின் இடைக்கால அதிபர் டெல்சி ராட்ரிகஸ் நாடு முழுவதும் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். மேலும் தேசிய பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவை தாக்கிய கடுமையான நிலநடுக்கங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது வருத்தத்தை தெரிவித்ததுடன் அந்த தென் அமெரிக்க நாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய அமெரிக்கா தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். வெனிசுலா நாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 பயங்கர நிலநடுக்கங்களால் இதுவரை 32 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என அந்நாட்டின் தற்காலிக அதிபர் டெல்சி ராட்ரிகஸ் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். எனினும் இடிபாடுகளை அகற்ற பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது.